ஹலோ பீப்புள்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு இங்கிலீஷ் ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி படமாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற த ட்ரூத் அண்ட் ட்ராஜடி ஆஃப் மொரையா வில்சன். இந்த டாக்குமெண்ட்ரி படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொரையா வில்சன் அப்படின்னு சொல்லி 25 வயசு நிரம்பிய ஒரு லேடி. அவங்க பேசிக்காக ஒரு சைக்கிளிஸ்ட்டு. வெறும் சைக்கிளிஸ்ட் கிடையாது, அவங்க ஒரு பந்தயத்தில் களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வின்னர். அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த பந்தயத்தில் ஆண்களே பங்கேற்றா கூட அந்த அளவுக்கு ஆண்களுக்கு நிகரான ஸ்டெமினா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு சைக்கிளிஸ்ட் தான் இந்த மொரையா வில்சன். இவங்க தன்னுடைய ஃப்ரெண்டு கூட போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அங்கே தங்கி இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கெய்ட்லின் கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய வீட்டில் தங்கின லேடி தான் இவங்க. ஆனால் மே 11, 2022 அன்னைக்கு நைட்டு 9:54 911க்கு ஒரு கால் பஞ்சாக பறக்குது. நேராக அங்கே அந்த அதர் சைடில் இருக்கக்கூடிய அந்த நபர் என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஃப்ரெண்டான மொரையா வில்சனு ரத்த வெள்ளத்தில் பாத்ரூமில் கிடக்கிறா. நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். வந்து பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் இங்கே அரங்கேறி இருக்கு. அவள் இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியல. தயவு செஞ்சு உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பி என் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கெய்ட்லின் கேஷ். உடனே போலீஸு, ஆம்புலன்ஸ்னு எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா இப்போ கெய்ட்லின் கேஷை அப்படி இப்படி ஆஸ்வாசப்படுத்தி, நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெளியே உட்காருங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், கெய்ட்லின் கேஷ் திருப்பி கேட்குறாங்க, என்னங்க என் ஃப்ரெண்டு அங்கே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க, அந்த பொண்ணுக்கு முதல் ஃபஸ்ட் எய்டுன்னு ஏதாவது கொடுத்தீங்களா, நீங்கள் முதல் அவளை கூட்டு வாங்க வெளியே, ஆம்புலன்ஸில் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னால், கெய்ட்லின் கேஷுக்கு அப்போ தான் சொல்லப்படுது, இல்லை மொரையா வில்சன் இறந்து டைம் ஆயிடுச்சு, இப்போ அவங்க உயிரோட கிடையாது அப்படின்னு. இதில் அப்படியே உறைஞ்சு போகிறாங்க கெய்ட்லின் கேஷு. இப்போ இங்கே ஆரம்பிக்குது இந்த கதை. உண்மையாக ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இறங்கின பந்தயத்தில் எல்லாமே முடிசூடா மன்னன் மன்னி எப்படி வேணா வச்சுக்கலாம், அப்படி ஒரு ஆளாக சுத்தின மொரையா வில்சனை உண்மையாக இந்த அளவுக்கு கொலை செய்தது யார் அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இதை மெரினா ஜெனோவிச் அப்படிங்கிற ஒரு லேடி தான் இயக்கியிருக்காங்க. இது பேசிக்காக ஒரு ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி ட்ராமா. இந்த கிரைம் டாக்குமெண்ட்ரி ட்ராமா பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். அதில் இருக்கிறதெல்லாம் ஒரு சில ட்ராமாஸில் தான் இந்த சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. இதில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே போலீஸுடைய ரியல் ஃபுட்டேஜஸ் ஆகட்டும், அந்த கதையில் அப்பப்போ என்னென்ன ஃபோட்டோஸு வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சதோ அது எல்லாத்தையும் அப்படியே வச்சு ஒரு டாக்கு ட்ராமாவாக இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் வரக்கூடிய எல்லா சம்பவங்களும் உண்மையே. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் எதுவுமே நடிக்கல. இதில் காட்டப்படுற அத்தனை கதாபாத்திரங்களும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் தான். ஸோ இது போட்ஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை தாண்டி அதிகமாக இதில் நான் எதுவும் பேச முடியாது. ஆக்சுவலாக இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, யாருக்குமே வந்து ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணாத, தீங்கு நினைக்காத ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி ஒரு புள்ளையை யாரையும் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலும் சரி, உண்மையாக அந்த கொலையாளி யாராக இருக்கும், அந்த கொலைக்கு காரணமாக என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயம் மைண்டில் நின்றுக்கிட்டு தான் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக அந்த கொலையாளி யாருங்கிறத ஒரு பாதி படம் வரைக்கும் எதுவுமே சொல்லாத அளவுக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கொலையாளி யாருன்னு ரிவீல் பண்ணதுக்கப்புறம், ஓ அப்படி போகுதா கதை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கட்டும். இருந்தாலும் பாதி படத்து வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த நபர் தான் கொலையாளி அப்படின்னு காமிச்சிட்டு, இதுக்கப்புறம் அந்த நபரை பிடிக்கிறதுக்கு போலீஸ் என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமாக மீதி பாதி படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு இந்த டீமு. என்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நீட்டான அட்டெம்ப்ட் தான் இந்த படம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்கிட்ட கேட்டால் டெஃபினட்டாக பொழுது போல அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான வாட்ச் தான் இந்த படம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.